ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது பணிந்து கொள்ள சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கருணமோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து இறைவனை தொழுது கொள்ளும் பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க மகா பெரிய பேருக்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்திருக்கு அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற பெரிய வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளுமாக. எபிரேயர் நிருபகர்த்தா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே எபிரேயர் நிருபகர்த்தா விதமாக சொல்லுகிறதை பாரு. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னை அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் செய்கிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் நமக்கு சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை தண்ணீரை குடித்து பயிர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதாய் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல நிலமானது நல் பயிரை கொடுக்குமானால் அது ஆசீர்வதிக்கப்படும் என்றும், முள்ளுகளையும் குறுக்குகளையும் கொடுத்து புதர்களை எழுப்பி கொண்டிருக்கிற நிலமானது அது தகாததா இருக்கிறபடினாலே அது சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய ஆவியானவர் இவ்விதமாக சொல்லுவதை பார்க்கிறோம். பொதுவாக நான் இங்கே சுற்றிலும் விவசாய காடுகள் தான் இருக்கிறது. இந்த காட்டுல நவதமாக பார்க்கும் பொழுது விவசாய காட்டிலே மழை பெய்த உடனே அவர்கள் அதை உழுது பண்படுத்தி அது விதையை விதைக்கிறார்கள். அது தனக்கேற்ற விதையை முளைப்பித்து அதுக்குரிய பலனை அது கொடுக்கிறது. அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுல முள் பூண்டுகள் புதர்கள் எதுவும் இல்லாதபடி அடிக்கடி என்ன செய்கிறார்கள், சுத்தம் செய்து கொண்டு வருகிறத நவதமாக பார்க்கிறோம். அப்படி இல்லாத இடங்கள் முள் பூண்டாக முள்ளுகளாக நிறைந்திருக்கிறது. அது வெயில் காலத்திலே சுட்டரிக்கப்படுகிறது. அங்கே எந்த விதமான காரியங்களுக்கும் உதவாமல் போகிறதை பார்க்கிறோம். அதே போல மனிதனுடைய நிலம், மனிதனுடைய இருதயமானது நிலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதத்தை, அதாவது அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து என்று சொல்லி இருக்கிறபடி அடிக்கடி தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை பயன்பெற்று தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவன் விரும்புகிற செய்தியை, தேவன் விரும்புகிற செய்கையை செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவன் எதற்காக பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்காக பயன்படுகிறவர்கள், தேவன் நம்மை கொண்டு என்ன நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருப்போமானால் தேவனால் ஆசீர்வாதம் பெறுவோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான கிருபைகளையும் பெற்றுக்கொண்டாலும் தேவனுக்கு எந்த விதமான பயனையும் கொடுக்காவிட்டால் அவர்கள் முள்புதராயிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஆசீர்வாதத்தை எல்லாம் சாபத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அதன் முடிவு எரிக்கப்படுவதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் விதமாக தன்னிடத்தில் பெய்கிற மழை தண்ணீரை குடிக்கிறது. அதாவது தேவனிடத்திலிருந்து
எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதம் சுதந்திரித்து அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை அநேகருக்கு உண்டு. ஆனால் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறார்களா என்றால் இல்லாமல் அநேகர் போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறார் நாம் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல நிலமாக இருக்க வேண்டும், பயன்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக இருக்க வேண்டும். அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுக்கேற்ற கிரியை நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருமணம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்திமரம் நின்று கொண்டிருந்தது. அத்திமரம் நின்று கொண்டிருந்தது. அத்திமரம் நின்று கொண்டிருக்கிற திராட்சை தோட்டம் பந்தல் போடுகிறவர்கள் இடையில எந்த மரமும் அந்த வயல்ல வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் இடத்த அடைச்சிரும். ஒரு மரம் நின்றுச்சுன்னா ஒரு அளவு அது நிழல் படுற இடம் போனா அது கீழே இருக்கிற செடிகள் என்ன செய்யாது, பலன் கொடுக்காது. அப்படிதான் ஒருவர் அத்திமரம் இருந்தது. சரி அத்திமரம் இருக்குதே, சரி அது பலன் கொடுக்கும் என்று சொல்லி 3 வருஷமாக அது எஜமான் அந்த தோட்டத்துல நின்று அத்தி மரத்துல சுத்தி சுத்தி வந்தாராம். சுத்தி வந்துவிட்டு அதை கேட்கிறார். தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறார், 3 வருஷமாக இந்த மரத்தை சுத்தி வருகிறேன், திராட்சை தோட்டத்துல நின்று கொண்டிருக்கிறது, அதனால இதுல ஒரு பழமும் இல்லை, இதை வெட்டி போடு, இது ஏன் தோட்டத்தை கெடுக்க வேண்டும், இதனுடைய நிழல் படுற எல்லா இடத்திலும் மற்ற அதாவது திராட்சை வளராமல் போய்விடுகிறது, பலன் கொடுக்காமல் போய்விடுகிறது, அதனால வெட்டி போடு என்று சொல்லுகிறதை பாருங்க. அப்பொழுது அதிகமாக வேலைக்காரர் சொல்லுகிறார், பொறுத்தீங்க, இந்த 1 வருஷம் மாத்திரம் பாருங்க, அது சுத்தில எரு போட்டு அதை பண்படுத்தி பார்ப்போம், பலன் கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி எரிந்து போடுவோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மகாபரிசுத்தநாமத்துக்கு மகிமையுண்டதாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் பலன் கொடுக்க வேண்டும். பலன் கொடாவிட்டால் எங்க போகும்? வெட்டி எரிக்கப்படும். விதமாக யோவான் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளை நான் வாசிக்கிறோம். விழியன் பாம்பு கொட்டையிலே வருங்கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள அவங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள தொடங்காதீர்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண தேவன் வல்லவரா இருக்கு. இந்த கல்லுகளினாலே ஆபிரகாம் பிள்ளைகள் உண்டு பண்ண தேவன் வல்லவரா இருக்கிறார். அதனால் நீங்கள் விதமாக பெருமை பாராட்டாதீர்கள், நல்ல கனி கொடுங்கள். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அது கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. வேர்ல இருந்தான அந்த வேறு தான் பூமியில் உள்ள தண்ணீரை உறிஞ்சி சத்துக்களை உறிஞ்சி அந்த மரத்துக்கு கொடுக்கும். அப்போ வேற வெட்டிட்டா மரம் ஒண்ணுமே இல்லை. அதனால் வேறு அருகே கோடாரி வைக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல கனி கொடுத்தால் என்ன சுத்தி கொத்தி எரு போட்டு அது உங்களை பாதுகாப்பார். இல்லை என்றால் என்ன சார், வேரை வெட்டி எடுத்து விடுவார் என்று சொல்லி யோவான் எச்சரிக்கிறதை நவதமாக பார்க்கிறோம். அதனால நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அதே மகாபரிசுத்தநாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்படி என்றால் நிலத்தை கெடுக்க கூடாது. நிலத்திலே எதுமாக இருந்து நிலத்திலிருந்து நல்ல சாரத்தை ஏற்றி கொண்டு நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில்தான் விதை விழுந்தால் அது முளைத்து நன்றாக வளரும் என்று சொல்லி விதமா வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் நல்ல நிலத்தில் விழுந்தவர்களாக நல்ல நிலமாக நாம் காணப்பட வேண்டும். நல்ல நிலம் கெட்ட நிலம் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல நிலமானது அது அடிக்கடி கொத்து எரி போட்டு அது விதமா பண்படுத்தி வரும்போது அதுல இருந்து நிறைய பலன்களை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். கெட்ட நிலத்திலே எந்த விதமான பயன்பாட்டுக்கும் இல்லாமல் அதை போட்டு விடுவார்கள். அது விதமாக கோடை காலத்துல அது அக்னிக்கு தான் இரையாக்கப்படும் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தநாமத்துக்கு மகிமையுண்டதாக தான் சொல்லுகிறார். அடிக்கடி எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக அந்த நிலத்திலே யார் பயிரிடுகிற விரும்புகிறார்களோ அந்த
பயிருக்கு அதன் நிலத்துக்கு ஏற்ற பலனை, அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன விதை போட்டு அதை கொத்தி எடுத்து என்ன விதை விதைக்கிறார்களோ அந்த விதையினுடைய பலனை கொடுக்க வேண்டும் அந்த நிலம். அப்படி அந்த நிலமானது தேவனால் ஆசீர்வாதிக்கப்படும், தேவனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும், லூக்கா 8:8 நாம் விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி பலன் கொடுத்தது? மார்க்கு 4:8 வாசிங்க. மத்தேயு எப்படி சொல்றாரு? 100, 60, 30ன்னு வர்றாரு. மார்க் என்ன சொல்றாரு? 30, 60, 100. லூக்கா என்ன சொல்றாருன்னா 8:8 வாசிங்க. அது ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். லூக்கா என்ன சொல்றாரு? 1 100ஆக பலன் கொடுத்தது. 30, 60 எல்லாம் தேவையில்லை, டைரக்டா 100ஆக பலன். நல்ல நிலம் 100 பேணி கொடுத்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், பயிரிட்ட இடத்தை பயிர் செய்கிறார், சும்மா கிடந்த இடத்தை பயிர் செய்கிறார். யாரு? ஈசாக்கு. அப்படி பயிர் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னால், தேவனாகிய கர்த்தர் அந்த வருஷத்துல அவருக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் வாசிங்க. ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 வருஷத்துக்குரிய பலனே அந்த ஒரே வருஷத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். அதனால லூக்கா சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 1 100ஆக பலன் கொடுத்தார். மார்க் சொல்லும் போது 30, 60, 100. மத்தேயு சொல்லும் போது 30, 100, 60, 30 என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பிரிச்சு 2 சொல்றாங்க. அந்த லூக்கா மாதிரி என்ன சொல்றாருன்னா, நல்ல நிலம் 100ஆக பலன் கொடுக்கும். ஈசாக்கு நிலத்தை தெரிந்து கொண்டார். அந்த நிலம் நல்ல நிலமாக இருந்தது. அது பண்படுத்தினார், வேலைக்காரன் வைத்து பண்படுத்தி விதமா கொத்தி எடுத்து எல்லாம் நல்ல பண்படுத்தினபடினாலே, ஆனா அந்த பண்படுத்தி எல்லாம் எடுத்தார், ஓகே. ஆனால் அங்கே பஞ்சம் உண்டாயிருந்தது. அவர் காலத்துல பஞ்சம் உண்டாயிருந்தது. சும்மா கிடக்கிற தரிசு நிலத்தை என்ன செஞ்சாரு? உழுது போட்டு, சரி உழுது போட்டு பார்ப்போம், உழுது போட்டு பார்த்தார். கர்த்தர் ஆசீர்வதிச்சா, மழையை கொடுத்தார். 100 மடங்கு 100 வருஷத்துக்குரிய பலன் அந்த ஒரே வருஷத்துல 1 100ஆக பலன் கிடைத்தது. ஒரே வருஷத்துல 100 மடங்கு பலன் ஈசாக்கு கிடைத்தது என்று சொல்லி பாருங்க. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற இடமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நாமை விதமாக நிலமாகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இயேசு சொல்லுகிற ஓமை சொல்லு என்னென்றால், நிலத்திலே விழுந்த விதை அது 30, 60, 100ஆக, 100, 60, 30ஆக, 100ஆக பலன் கொடுத்தது என்று சொன்னாலும், அது நிலமானது என்னென்றால் கர்த்தருடைய வேத வசனம். அந்த வேத வசனம் மனிதனுடைய இருதயத்துல அது விழும் பொழுது ஒன்று வழியருகே விழுகிறது. வழியருகே சுவிசேஷத்தையே வழியருகே போகிற அது சத்தத்தை கேட்டு அவர்களை கடந்து போய் விடுவார்கள். சாத்தான் அதை கேட்க விடாதபடி தடுத்து போடுவான். அவ்விதமாக முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது ஏற்றுக்கொண்டாலும் உலக கவலை, பொருளாதார கவலை, குடும்ப கவலை, பலவிதமான சட்டத்திட்டங்கள், பலவிதமான காரியங்கள் இவர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள விடாதபடி, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் பலன் கொடுக்க விடாதபடி, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரவிடாதபடி தடை செய்கிற ஒரு தன்மையை நெருக்கி போடுகிற பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான கஷ்டங்கள் உருவாக்குகிற ஒரு தன்மைகள் உருவாக்குறது
இவருடைய இருதயம் பல விதத்திலும் லௌகிக கவலைகளினால் நிறைந்து இருக்கிறது. இவர் எப்பொழுதும் உலக பிரகாரமாவே விதமாக நினைத்து கொண்டிருக்க அப்படின்னா ஆண்டவருக்கு பலன் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறான். அது நிமித்தம் அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டது எப்படி என்றால், கொஞ்சம் மண் இருக்கிறது, வேகமாக நீரம் இருக்கிறது, வேகமாக முளைத்து பெருசா வருகிறது. ஆனா அதுக்கு பிற்பாடு மழை இல்லை, தண்ணீர் இல்லை, விதமாக வெயில் அடிக்கிற வெயில் அது காய்ந்து போய்விடுவது, பலன் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவாக ஆரம்பத்துல இயேசு ஏற்றுக்கொண்டு உடனே சரி என்று சொல்லி ஓடி வருவார்கள். ஆண்டவருக்கா அதை செய்து வேகமா இருப்பார்கள். அவர்களுக்கு பல விதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் கலக்கங்களும் இல்லைன்னா ஏதாவது கடிந்து கொள்ளுதல் வந்தால் உடனே செஞ்சிருவாங்க. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறவர்களாக இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்தது எப்படி என்றால், அது விழும் பொழுது அது பொறுமையாக அது பலன் கொடுக்கிறது. அங்கே காற்றடிக்கலாம், வெயில் அடிக்கலாம், மழை பெய்யலாம், விதமாக மிருகங்கள் நடமாடலாம், பல விதமான காரியங்கள். ஆனாலும் பொறுமையாக அருமையாக அது பலன் கொடுத்தது என்று சொல்லி பாருங்க. அப்படி நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலையும் நாம் ஆண்டுடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் வரதான் செய்யும். அப்படி வரும்பொழுது நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தை நிலைத்து நிற்கிறவர்கள், முடிவிருந்த நிலையிற்போனே ரட்சிக்கப்படுவான். முடிவிருந்த நிலையிருப்பவன் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அப்படின்னா முடிவு வரைந்தும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே உறுதியாக நிலை நிற்க வேண்டும். நின்று ஆண்டவருக்கு ஏற்ற பலனை, கனிகளை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய அவர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தார். அதனால தாவீது என்னென்ன செய்யணும்னு சொல்லி, அதாவது தான் என்னென்ன செய்யணுமோ என்று சொல்லி ஆண்டவர் நினைச்சிருந்தாரோ அதையெல்லாம் தாவீது இடத்துல சொன்னார். தாவீது சொன்ன பொழுது தாவீது இருதயத்துக்கு ஏற்றபடியில கர்த்தருடைய இருதயத்துல எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல அவரை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது தாவீது இருதயத்துக்கேற்ற புருஷன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறத நாம பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுங்க. தாவீதின் இருதயத்துக்கேற்ற புருஷன், என்னுடைய இருதயத்துல நான் என்ன நினைக்கிறேனோ அதை எல்லாம் செய்வான். அதாவது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை செய்ய முடியாத சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுலிடத்திலே கர்த்தர் சொன்னார், இந்த அமலேக்கியர்கள் சபிக்கப்பட்ட இந்த மனிதர்கள், இவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்னென்ன காரியங்களை செய்த அப்படின்னால், இஸ்ரவேலுக்கு எதிர்கொண்டு வராபடி அவர்கள் எதிர்த்தபடினாலே நான் அந்த மனிதனை வைத்திருக்கிறேன், அவர்களை அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினாலே அதுவும் அந்த மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தர் விதமாக அந்த அமலேக்கியரை அழித்து போடுவதற்காக கர்த்தர் சொன்னார். இதை சாமுவேல் மூலமாக கர்த்தர் சவுலிடத்துல சொன்ன பொழுது சவுலும் வேகமாக போனார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே போய் எல்லாம் பண்ணினார். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? அவர்களுடைய மிருக ஜீவன்கள் கூட உயிரோட வைக்கக்கூடாது. ஆண்கள், பெண்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது. குழந்தைகள், முதியோர்கள், சிறியோர்கள் யாரும் பாரபட்சம் வராம எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? கொலை செய்து போட வேண்டும். அவர்கள் இல்லாமலாக்கி போட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஏன் தெரியுமா? அவர்கள் மிகவும் கொடுமையான பாவிகள். பாவிகளிலும் பாவி, அவ்வளவு மோசமான பாவிகள். அவர்கள் சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஓரினை சேர்க்கைக்காரர்கள், மிருக புணர்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் வணங்குகிற தெய்வம் ஆடு, மாடு, பன்னி, நாய், இந்த மிருகங்களோடு அவர்கள் புணர்ச்சி செய்வார்கள். அந்த மிருகங்களோடு புணர்ச்சி செய்வ மாத்திரம் அவர்கள் விழா கொண்டாடுவார்கள். அமலேக்கியர்கள் விழா கொண்டாடுவார்கள். அந்த விழாவிலே மது, மாது தாராளமாக இருக்கும். அவருடைய விழாவிலே நிர்வாண ஆட்டங்கள் இருக்கும். அந்த விழாவிலே விதமாக தாய்மார்கள் தங்களுடைய மகன்மார்களோடும், தகவல்மார்கள் தங்களுடைய மகள்மார்களோடும் புணருவார்கள் பப்ளிக்க. இப்படி அவர்கள் மிகவும் அசிங்கமாக நடந்து கொள்வார்கள். அதாவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டவருடைய அருள் இறங்கணும்னு சொல்லி விதமான கேடுகட்ட காரியத்தை அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியத்தை செய்தவர் தான் அந்த அமலேக்கியர்கள். அதனால தேவனாய் கர்த்தர் இந்த அமலேக்கியர்கள் பூமியில எங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது, இவர்களை சங்கரித்து போட வேண்டும். மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள்.
மிகுந்த அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கார் என்று சொல்லி கர்த்தர் நினைத்து சவுல் இடத்திலே கர்த்தர் சொன்னார். சவுல் இடத்துல கர்த்தர் சொன்ன பொழுது சவுல் என்ன செஞ்சாரு? போனாரு, நல்ல ஆடு மாடுலாம் கொழு கொழுன்னு இருந்ததை பார்த்தாரு. நல்லா இருக்குத, அந்த ஆடு மாடுகளோடு இவர்கள் புணர்ச்சி செய்வார்கள் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அதனால வெட்டி போட்டு அதை கொண்டு வரக்கூடாது, அது தீட்டு என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் சவுல் போய் அதை கொண்டு வந்தார். அந்த ராஜாவை விட்டால, அந்த அமலேக்கின் ராஜா ஆகாக என்ன செய்யல, வெட்டி போடல, அவனையும் உயிரோட பிடித்து கொண்டு வந்தார்கள். சவுலுக்கு பயங்கரமான கோபம் வந்து கர்த்தருக்கு எரிச்சல் உண்டானது. அதனால்தான் அந்த ஸ்தானத்துக்கு தாவீதை ஏற்படுத்தி சவுலை தள்ளி போட்டார். இப்போது தாவீது அந்த ஸ்தானத்துக்கு வந்த பொழுது கர்த்தர் சொன்னார், இன்னாரை போய் சங்கரித்து போடு என்று சொன்னார். சொன்னதை அப்படியே போய் செய்தார். கர்த்தர் சொன்னதை அவர் அப்படியே செய்தார். செய்தபடினாலே கர்த்தர் ரொம்ப மகிழ்ச்சி கொண்டார். அதாவது இப்படிப்பட்ட பாவிகளை உயிரோட பூமியை வைக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் அறிந்து யாரெல்லாம் சங்கரித்து சொன்னாரு எல்லாரையும் சங்கரித்து போட்டார். எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் செய்தார். ஆண்டவர் சொன்னதை எல்லாம் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கேற்ற புருஷன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய மகாபுருஷத்து நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டார், பாவத்தை விரும்ப மாட்டார், நேசிக்க மாட்டார். அப்படி பாவத்தை நேசிக்கிறவர்கள், பாவத்தை பார்க்கிறவர்கள், பாவத்தை விரும்புகிறவர்களை ஆண்டவரும் விரும்ப மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் தாவீது ஒரு நல்ல நிலமாக இருந்தார். தாவீதை தேவனாய கர்த்தர் எடுத்து அது என்னென்ன காரியங்களுக்கு பயன்படுத்த அதற்கேற்ற பலனை தாவீது கொடுத்தபடினாலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அது நிமித்தம் அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டானது தெரியுமா? ஆண்டவராய் இயேசுநாதர் அவருடைய சன்னதியில பிறந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். இயேசுநாதரை பார்த்து 2 குருடர்கள் கூப்பிடார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். ஓசன்னா பாடிக்கொண்டு போகும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்னார்கள். அப்ப தாவீதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். காரணம், தாவீது கர்த்தர் சொன்ன அத்தனையும் செய்தார். தாவீது கர்த்தர் விரும்பின அத்தனையும் செய்தார். நல்ல நிலமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நல்ல நிலமாக இருந்தபடினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு தேசத்துல விதைவித்தார். அந்த வருஷத்துல தேவன் 100 மடங்கு பலனை கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் நல்ல நிலமாகி நம்மை பயன்படுத்தி நம்மிடத்திலிருந்து அதிக பலன்களை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் நல்ல நிலங்களாக இருந்து பலன்களை தேவனுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். தன்னிடத்தில் விதைக்கிறவர்களுக்கு ஏற்ற பலனை, எந்த விதையை விதைத்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எதிர்பார்க்கிற அவருக்கேற்ற பலனை கொடுக்கிறவர்கள் தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல விதமாக வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். அவனுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கல்லு எல்லாமே இருந்துச்சு. அவன் பெரிய ஐஸ்வர்யவான், ஏராளமான இடங்கள் இருந்தது. அவன் வருஷம் வருஷம் என்ன செய்வான்? நிலத்தை வெட்டி கொத்தி பண்படுத்தி விவசாயம் பண்ணுவான். ஆனால் ஒரு வருஷம் அவன் விவசாயம் பண்ணும் பொழுது எந்த வருஷத்திலும் இல்லாத அளவு அதிகமான விளைச்சல் விளைந்ததாகவும், அந்த விளைச்சலை அவன் இது மாதிரி என்ன செய்தான்னா தன் தானிய களஞ்சியங்கள்லாம் பெருசாக இடித்து கட்டி அதை சேர்த்து வைத்ததாகவும் நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது விதைக்கிறவர்கள், நிலத்தில பண்படுத்துகிறவர்கள் ஏற்ற பலன் நிலம் கொடுக்கும் பொழுது அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த நிலத்தை அநேகர் விரும்புவார்கள். அந்த நிலத்தில் அதிகமான பயிர்கள் விளைகிறது, விளை நிலமா இருக்குது, நல்ல நல்ல காரியங்கள்லாம் இருக்கிறதுன்னு சொன்னா அந்த நிலத்தை ஜனங்களை என்ன செய்வாங்க? விரும்புவாங்க. அதை பார்த்துட்டு இந்த இடம் இப்படிப்பட்ட இடமா, நல்லா இருக்கு, நல்லா சோலையா இருக்குதே, நல்ல பலன் கொடுக்குதே, இந்த நிலம் நமக்கு வேண்டுமே என்று சொல்லி அனைவரும் விரும்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் நல்ல நிலம் பலன் கொடுக்க நல்ல நிலத்தை பிசாசும் விரும்புவான். இதை வாங்கி நம்முடைய தோட்டமா மாற்றலாமா அப்படின்னு சொல்லி அவன் விரும்புவான். ஆகாப் ராஜா தன்னுடைய
தோட்டத்துக்கு பக்கத்துல, தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டம் மிகவும் அருமையாக பலன் கொடுத்து, அது அழகாக பலன் கொடுத்து அதனுடைய பலன்கள் எடுத்துக்கொண்டிருந்த அந்த மனிதனிடத்துல போய் இந்த ராஜா கேட்கிறான், உன்னுடைய தோட்டம் என்னுடைய வீட்டுக்கு அருகாமல் இருக்கிறதுனால அது எனக்கு கொடு, நான் அதை கீரை கொல்லி ஆக்கணும் அப்படின்னு சொல்றேன். எதாக்கணும்? திராட்சை தோட்டத்தை எதாக்கணும்? கீரை கொல்லி ஆக்கணும்னு கேட்கிறேன். அதனால அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, தர முடியாது, அது என்னுடைய பிதாக்கு சுதந்திரம், நான் தர முடியாதுன்னு. ஆனால் வஞ்சகமாக யோசேப்பு அந்த மனிதனை கொண்டு வஞ்சகமாக எடுத்துக்கொண்டாலும் விதமாக நல்ல நிலமானது, நல்ல பலனை கொடுக்கிற நிலமானது அதை கீரை கொல்லியாக்கவோ இல்லை என்றால் அதை என்ன செய்யக்கூடாது, முள் முளைக்கும் புதராக்கவோ கூடாது. அது நல்ல நிலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. நம்முடைய இருதயமாகிய நிலமானது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும். தேவன் நம்மை என்ன செய்யறாரு? தோட்டக்காரர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மோடு கூட இருந்து நம்மளை என்ன செய்யற ஆலோசனை நடத்துகிறாரு, நம்மளை போதிக்கிறாரு, புத்தி சொல்லுகிறாரு. இயேசு நமக்காக என்ன செய்யறாரு? பலவிதமான வேலைகளை செய்கிறதை பார்க்கிறோம். எஜமான் பிதாவாகிய இறைவன் இவர்கள் தான் நம்மை பயன்படுத்துகிறார்கள். நாம் நல்ல நிலமாக பயன்பட வேண்டும். நல்ல கனிகளை அவர் விரும்புகிறபடி, அவர் எப்படியெல்லாம் நம்ம மாற்ற விரும்புகிறாரு, எப்படியெல்லாம் நம்ம மாற்றி நமக்கு பலன் கொடுக்க, என்னெல்லாம் விதையெல்லாம் போட்டு பலன் கொடுக்க அது விரும்புகிறாரோ அதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது தேவனிடத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமா சோத்திரம் சொல்லுவதுமாக. லூக்கா 8:15 வாசிங்க. திரும்ப நிறுத்தி அழகா வாசி. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனத்தை கேட்டு வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கேற்ற பலனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உண்மையும் நன்மையுமான பலனை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பாருங்க. அப்போ வசனம் நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படும் பொழுது அந்த வசனம், எந்த வசனம் விதைக்கப்படுகிறதோ அந்த வசனத்துக்கு ஏற்ற பலன். ஒரு நிலத்துல வருஷத்துக்கு 3 ரூபாய் 4 ரூபாய் கூட விவசாயம் பண்ணலாம். கிணத்து தோட்டத்துல எது 3 4 ரூபாய் பண்ணலாம் இல்லையா? அப்போ அது எந்தெந்த விதைய போடுறாங்களோ அந்தந்த பலனை அது கொடுக்கும். இந்த பக்கத்து தோட்டத்தை விட நிறைய விதைய போட்டிருக்கிறாங்க. உளுந்து பயிர் போட்டிருக்கிறாங்க, பாசி பயிர் போட்டிருக்கிறாங்க, கேழ்வரகு போட்டிருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே முளைச்சுதான் இருக்குது. அதுக்குரிய பலனு அது கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனால வேதத்துல நாம் பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது விதைகளை கலந்து உன் வயல்களை விதையாயாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கலந்து விதைக்க கூடாதான். ஒரு இடத்துல ஒரு குறுக்கிவிட்ட இடத்துல ஒரு தானியம், இன்னொரு குறுக்கிட்ட இன்னொரு தானியம், எல்லாம் கலந்து விதைக்க கூடாது. கலந்து விதைச்சிருக்குது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. அது இஸ்ரவேலர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் அது பொருந்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான பலனை கொடுக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் எதுவும் சொல்வது, உண்மையிலோ இலவைகளோ ஒழுக்கமுள்ள விளைவுகளோ நற்கீர்த்திகள் விளைவுகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நல்ல இருதயம் உண்மையுள்ளவர்களாக நல்ல காரியங்களை சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பலனை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதற்கேற்ற பலனை கொடுக்கிறவர்களாக
இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை பார்த்தோம். எஸ்தர் ஏகாய நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. அப்படி என்றால் தேவனாகி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு மிஞ்சி செய்யக்கூடாது. அதுக்கு மிஞ்சி செய்வோமானால் உள்ளதை உள்ளதென்றோ இல்லதை இல்லதென்று சொல்லுவதற்கு மிஞ்சினது தீமையினால் பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இங்க அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், எண்ணில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அந்த கொடியை சுத்தம் பண்ணுகிறார். வாசிங்க. என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. ஒருவன் என்னிலும் நிலைத்திராவிட்டால் அவன் கனி கொடுக்க மாட்டான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், இயேசுவை அல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வசனம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் அவர் விரும்புகிறபடி மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும். அவர் மிகுந்த பலனை எதிர்பார்க்கிறார். 30னா 30 மாத்திரம் எதிர்பார்க்கறது இல்ல. ஒரு ரூபா 30 வந்துருச்சா, சரி அடுத்த ரூபா 60 எதிர்பார்க்கிறான். அடுத்த ரூபா 60 வந்துருச்சா, அடுத்த ரூபா 100 எதிர்பார்க்கிறான். லூக்கா சொன்னபடி எப்பொழுதும் 100 எதிர்பார்க்கிறவர்களா இருக்கிறார். அதிகமான பலனை கொடுக்க முடியும், அதிக கனிகள் கொடுக்க முடியும். தன்னத்தில் வருகிற மழை தண்ணீரை குடித்து தன்னத்தில் பயிர் சிறுவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறபடி, தேவனிடத்திலிருந்து வருகிற மழை, ஆசீர்வாதம், கிருபைகள், வசனங்கள், அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதை நாம் குடிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் புசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் அதற்கேற்ற பலனை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கேற்றபடி நாம் பலனை கொடுக்க வேண்டும். நிலத்துல இந்த சொரக்காய் போடுவோம், நல்ல மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொரக்காயை வித்தை விதைச்சி விட்டுட்டு தண்ணீர்லாம் பாய்ச்சி காத்து இருக்கா, செடி முளைச்சி வருது. செடி முளைச்சி பெருசா வரும்போது பார்த்தா அது சொர செடி இல்லை, அது வேற ஏதோ கொம்முட்டி செடியா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே அதிகமாக அநேக கர்த்தர் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறபடினாலே தேவன் அவர்கள் கோபம் கொள்ளுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புகிறது மிகுந்த கனிகளை கொடுக்க, மிகுந்த பலனை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பலன் எதிர்பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தையே நமக்காக படைத்து நம்மளை அதுல படைத்து வைத்து அதுல நம்மளை வாழ வைத்து இருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் நம்மிடத்துல பிரதிபலனை எதிர்பார்க்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும், அவர் விரும்புகிறபடி நாம் செய்ய வேண்டும்.
ஒரு எஜமான் தன்னுடைய வீட்டுல ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அதுல அதிகாரிகளா இருக்கிற முத்தவர்களுக்கு கூப்பிட்டு, இப்ப நான் அந்த ஊருக்கு போறப்பா போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், வியாபாரத்துக்கு வெளியே போறேன், போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட 10 தாளந்தும், இன்னொருத்தங்கிட்ட 5 தாளந்தும், ஒருத்தங்கிட்ட 2 தாளந்தும், ஒருத்தங்கிட்ட 1 தாளந்தும் கொடுத்துட்டு பொறுப்புகளை கொடுத்துட்டு என்ன செய்யறாரு, போயிட்டார். போயிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வர்றார். திரும்ப வந்தோடனே வேலைக்காரங்களாம் மேலதாளத்தோடு முதலாளிய வரவேற்கிறாங்க. வரவேற்கன்னு சொல்லி முதலாளி சொல்றா, சரிப்பா எல்லாம் வரவேற்றீங்க, எல்லாம் நல்லா இருக்கு, பரவாயில்ல, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சரி வாங்க இந்த அதிகாரம் பகிர்ந்து கொடுத்தோம்ல எல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 10 தாளம் 10 தாளம் கொடுத்தோம் இல்லையா, என்னாச்சு, அதனுடைய வரவு செலவு என்னாச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். உடனே ஐயா நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, 10 கொடுத்தீங்க, நான் அதை கொண்டு வியாபாரம் பண்ணி இன்னும் 10 சம்பாத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி 20 கொண்டு கொடுக்குறான். உடனே எஜமான் பாக்குறாரு, நல்லது, உண்மை தூமல ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சொந்த சொத்துக்குள் பிரவேசி, அநேக பொறுப்புகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து பாராட்டிக்கிட்டு போகிறான். 5 வாங்கினவன் இன்னொரு 5, 2 வாங்கினவன் இன்னொரு 2, எல்லாம் முடிஞ்சிருச்சு. 1 வாங்கணும்னு கூப்பிட்டு, என்னப்பா நீ என்னாச்சு மூச்சு விடாம இருக்கிற, என்ன பேச்சு? ஐயா இந்தா வந்துட்டேன் ஐயா. எங்க வந்துட்ட? இந்தா வர்றேன். நீங்க இப்படி எல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுமே, நீங்க யாரு? இருக்கிறதுல கஞ்ச பிசுனாரி ஆச்சு. விதைக்காத இடத்துல எடுக்கிறவரும் உழைக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமான ஆளையா. உம்ம நம்பில நான் இதான் பண்ண முடியுமா? நான் எதையாவது பண்ணி அது நஷ்டமாகி நாமளா கட்டி கிடக்கணும். அதனால இந்த மாதிரி உங்கள்கிட்ட வாங்கின பணம் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன், இந்தாங்க. அவருக்கு கோவம் வந்துடுச்சு, ஏண்டா சோம்பேறி பேர, இதை காசுக்காரன்ட்ட கொடுத்தா கூட வட்டியோட நான் வாங்கியிருப்பேன், இதை கொண்டு நீ வியாபாரம் பண்ணியிருந்தா 2ஆவது கிடைச்சிருக்கும், ஒன்றும் இல்லாம வச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அவனை என்ன செஞ்சாராம், கையுங்காலும் கட்டி புறமானுகளை தள்ளி போட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தண்டனை கொடுத்தார். நிறைய பேருக்கு தேவனாகிய கர்த்தர் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அதற்கேற்ற பலனை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒருவர் வந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்து ஏராளமான தூதர்கள் வந்து வரும்பொழுது உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பு அதெல்லாம் கிடையாது. சபையில இப்போ நமக்கு சில காரியங்களை கொடுத்திருக்காருன்னா சில வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் நம்ம இடத்துல கேட்பார். ஏதாவது ஒரு ஊத்துல கேட்டு நம்மகிட்ட கணக்கு கேட்பார். அந்த கணக்கு நாம் சரியா கொடுப்போமானால், இன்னும் அவர் விரும்புகிறபடி ரெட்டிப்பா நாம் கொடுப்போமானால் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு மட்டும் ஆண்டவரத்துல இருந்து எப்படி வரணுமா ஆசீர்வாதம்? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அந்த வசனத்தை கேட்டோன்னு துள்ளி குதிக்கிறது. ரெட்டிப்பான வசனம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இன்னைக்கே தருவேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரா, நம்ம இடத்துல ஒரு தாளந்து கொடுக்கிறார். அந்த தாளந்து ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு குறிப்பாடு அவர் திரும்ப ஒரு கணக்கு கேட்கிறார். கணக்கு கேட்கும்போது ரெட்டிப்பா நாம் கொடுக்க வேண்டும். அப்பதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் விரும்பாததை நாம் செய்யக்கூடாது. கர்த்தர் ஒரு இடத்துக்கு போன்னு சொன்னா போகலாம், அதே இடத்துக்கு போகாதுன்னு சொன்னா போகக்கூடாது. இல்லாண்டு அன்னைக்கு போய் சொன்னீங்க அதனால அன்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. போகாத அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போகக்கூடாது. அதே இடத்துக்கு இன்னொரு நாள் கழிச்சு அங்க இருந்து போப்பான்னு சொன்னா போகலாம். அது ஆண்டவர் விருப்பம். அவர் நம்ம நிலமாக நம்மிடத்துல விதைக்கிறார், வசனத்தை விதைக்கிறார். எந்த வசனம் எந்த விதை விழுகிறதோ அந்த விதைக்கு ஏற்ற பலனை கொடுக்க வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. அதனால ஆண்டவருடைய வார்த்தையில என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தையில, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை நீங்கள் நிலைத்திருங்கள், நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதாவது என்னுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள், என் வார்த்தையை உங்க நிலத்துல உங்க இடத்துல போடுகிறேன், அந்த வார்த்தையானது பலன் கொடுக்க வேண்டும். அப்படி நல்ல பலன் கொடுக்குமானால் அதை என்ன சில பிதாவாகி தேவன் சுத்தம் பண்ணுகிறார், சுத்திகரிக்கிறார். அதுல ஏதாவது
கிருமிகள், பூச்சி நாசினி அது இதுன்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் அடிச்சு சுத்தப்படுத்தி இன்னும் நிறைய கனி கொடுக்கும், நிறைய பலன் கொடுக்கிறதுக்காக சுத்தப்படுத்தி பரிசுத்த மேல் பரிசுத்தப்படுத்துகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்போ தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுக்குள், இயேசுக்கு நாம் நிலைத்திருப்போமானால் மிகுந்த பலனை கொடுப்போம். அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்விதமாய் விலகி போகிறது என்ன? நீ அசிரியரினால் கெட்டு போகிறது வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்கி போவா என்று சொல்லுகிறதை பார்க்க. உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், அதுலதான் இருக்கணும். வழியை மாற்றி மாற்றி இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், ராத்திரி வேலையில சும்மா ஒரு இதுக்கு நம்ம வச்சுப்போம், நல்லா தூங்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் தட்டி எழுப்புறார், சாமுவேலுன்னு சொல்லி எழுப்புறது போல நம்மளையும் பேரை சொல்லி கூப்பிடுறார். எந்திரிச்சு என்ன ஆண்டவர் என்ன செய்யணும், ஆண்டவரும் தெரிஞ்சு போச்சு என்ன செய்யணும்னு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி என்ன இருக்கா, நீ உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாருன்னு அந்த நபர் ஒருவேளை நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். இல்ல ஆண்டவர் அவர் யாருன்னே தெரியாது, நான் எதுக்கு அவருக்கா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படுத்துட்டோம்னா அது தப்பான ஒரு காரியம். அப்படியா, அவர் யாரு ஆண்டவர், சரி என்ன அவருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இல்ல ஆண்டவர் சொன்னாரு, நான் அதெல்லாம் செய்ய முடியாது. ராத்திரி நான் தூங்கினாதானே நான் காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறது நல்லா இருக்கும், தூங்க விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் காலையில போய் உட்காந்து ஆண்டவரே உடைய வழி எனக்கு போதியும், ஆண்டவர் சொன்னது காலையில போய் உனக்கு விருப்பமானது செய்ய எனக்கு போதியும், உடைய வழி எனக்கு போதியும், நீ சொல்வதை நான் செய்ய எனக்கு தட்டாமல் செய்ய, இந்த நாள் முழுதும் சித்தம் செய்ய எனக்கு பலம் தாரும். ஆனா ராத்திரி கத்தர் சொன்னாரு, அப்போ வழிய மாத்திட்டியே, இப்ப காலையில வேற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வழியை மாற்றி மாற்றி கர்த்தர் இப்ப சொல்லுற தேவ ஆலயத்துக்கு போகிறது நல்லது, தேவனுடைய ஆலயத்துல போய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆலயத்துல போய் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், தேவ ஆலயத்துக்கு போகிறது நல்லது, அதனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆனால் இல்ல எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு நாளைக்கு வாரம் ஆண்டவர் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் டாட்டா பாய் போயிடும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார் என்றால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வழியை மாற்றி 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 அமைப்போமானால் அதனால நமக்கு ஆசீர்வாதம் உருவாகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எரேமியா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. தேவன் சதாகாலம் பொல்லா போய்ப்பாரோ இந்த மாதிரி செய்கிறாருன்னு சொல்லி, ஆனால் நீ மிஞ்சி போகிறாய் அது என்று சொல்லிவிட்டு 11ஆம் வசனத்தை வாசிங்க. 14 சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு அவங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள், நல்ல போதகர்களை கொடுப்பேன், நல்ல சபையை கொடுப்பேன், சத்தியத்தை கொடுப்பேன், சீரிட்ட பிள்ளைகளே என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் நிலமானது நன்றாக இருக்க வேண்டுமானால் நீங்க என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சீர்கெட்ட
சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்கிறார். அப்படி வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சீரு கெட்ட தன்மைகளை மாற்றி கொள்ள வேண்டும், தேவனுக்கு விருப்பமானவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:1-2 வாசிக்கும் பொழுது, ஒரு அருமையான தோட்டத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். அந்த தோட்டத்தை உருவாக்கி தண்ணீர் பாய்ச்சி நல்ல உயர்தல திராட்சை கொடிகளை நாட்டி அதுல எல்லா விதமான காரியங்களும் செய்துவிட்டு அவர் விதமாக அமர்ந்து காத்து கொண்டு இருக்கிறார். எதற்கு? நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தித்திப்பான பழத்துக்கு அது எப்படி கொடுத்தா வாசிங்க. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அவர் அது வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதுல நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதுல ஆளையும் உண்டு பண்ணி இப்படியெல்லாம் செய்துவிட்டு நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பலன்களை கொடுத்தது. கர்த்தர் நம்முடைய நிலத்துல, நம்ம இருதயத்துல நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் போட்டு 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள போட்டு இருதயத்துல அவர் பக்குவப்படுத்தி நமக்கு வேலை எடுத்து நம்மளை பாதுகாத்து நமக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுத்து எல்லாத்தையும் செய்து விட்டு அவர் விதமாக நல்ல பலன்களை கொடுக்கும். தித்திப்பான உயர்தல திராட்சை இல்லையா, நல்ல தித்திப்பா இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தா எப்படி இருக்குதான்? கசப்பா இருக்குது. நிறையவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஆண்டவருக்குள் கடந்து வருகிறார்கள், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆண்டவர் எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார், சமாதானத்தை நிரப்புகிறார், நல்ல ஆடுகளை கொடுக்கிறார், ஆகாரங்களை கொடுக்கிறார், வேலைகளை கொடுக்கிறார், வருமானத்தை கொடுக்கிறார், எல்லாம் கொடுத்துக்கிறார். ஆனா இவர்கள் கொடுக்கிற பலன் எப்படி இருக்கிறது? வேலைக்கு போவாங்க, பலன் கை நிறைய சம்பளம் வாங்குவான், வேலைக்கு போவான், கை நிறைய சம்பளம் வாங்குவான், முழு பாதுகாப்பு இருக்கும். கர்த்தர் முழுமா வேலையடிச்சு காவல் கத்திருக்காரு இல்லையா, முழு பாதுகாப்பு இருக்கும், பெரிய உயர்வான பதவி இருக்கும், சம்பளம் பல லட்சங்களா இருக்கும், வாங்குவான். ஆனா இவன் எப்படி பலன் கொடுப்பான் தெரியுமா? வாங்கி இவன் சாப்பிடுவான். காணிக்கைன்னு வரும்பொழுது தசோபாகத்தை கள்ளத்தனம் பண்ணுவான், உற்சாக காணிக்கையில கள்ளத்தனம் பண்ணுவான், ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கையில கள்ளத்தனம் பண்ணுவான். விதமாக நல்ல லட்சக்கணக்கில் வருது, கத்திர ஆசீர்வதிக்க தேவ சமூகத்துல காணிக்கை போடுவோங்கிறதுல கள்ளத்தனம். ஒரு 20 ரூபா பத்தாதான், 10 ரூபா பத்தாதான் அப்படின்னு சொல்லி கள்ளத்தனம் பண்ணுவான். கசப்பான, கர்த்தர் விரும்புகிற தித்திப்பான காரியங்கள்ல விரும்பாத கசப்பான காரியங்கள், மூஞ்சி சொலிக்க வைக்கிறது, சாட்சிக்கீடா நடந்து கொள்கிறது. ஆனா விதமாக அந்த ஊர்ல இருக்கும்போது அநேகம் மூஞ்சி சொலிக்க வைக்கிறது. இவர்களா கிறிஸ்தவர்களா இப்படி பேசுகிற, இப்படி நடந்து கொள்வது, சாட்சிக்கீடான தன்மை நடந்து கொள்வது, கசப்பான காரியத்தை கசப்பா மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் இப்படித்தானோ அப்படின்னு கசக்கிற தன்மைகள், இப்படிப்பட்ட தன்மைகள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அது நல்ல பலன் கொடுக்கும் என்று அவர் காத்திருந்தார். அந்த திராட்சையோட்டு எங்க இருந்துச்சா? அது எங்க இருந்துச்சா? பள்ளமான இடத்துலயா இருந்துச்சு? பள்ளமான இடத்துலயா இருந்துச்சு? அது எங்க இருந்துச்சு? மேடான இடத்துல இருந்துச்சு. பள்ளமான இடத்துல இருந்தா மழை பெஞ்சு செத்ததெல்லாம் வந்து தண்ணி அதிகமாகி திராட்சை என்ன செஞ்சிடும், அழுகி போயிடும். அதனால மேடான நிலத்துல ரொம்ப அருமையாக பாதுகாப்பா இருக்குது. அது சுத்தி கர்த்தர் வேலி அடைக்கிறார். அப்போ நம்ம தேவநாயகத்தை என்ன செய்யறார்?
குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்து எடுத்து உயர்த்தி எங்க வைக்கிறார்? மேன்மையான இடத்துல கொண்டு வைக்கிறார், மேலான இடத்துல கொண்டு வைக்கிறார். வச்சுட்டு வேலை எடுத்து பாதுகாப்பு கொடுக்கிறார். நல்ல கனிகளை உயர்த்தல, அதாவது உலகத்தில் இருக்கிறது உயர்ந்த அந்தஸ்துல நம்மளை கொண்டு வைக்கிறார். நல்ல பலனை கொடுக்கும் என்று காத்திருந்தால் இவர்கள் கசப்பான பலனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். சில நேரங்கள்ல சில மனிதர்கள் பேசுற காரியம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுக்கு எல்லாம் காணிக்க நிறைய கொடுத்துருக்காப்பா, கொடுத்துட்டா அவனுக்கு விழுந்துருவான். அதாவது ஊழியக்காரன் காணிக்க நிறைய கொடுத்தா விழுந்து போயிடுவானோ அப்படின்னு சொல்லி இவன் காணிக்க கொடுக்க மாட்டான். இவன் லட்சக்கணக்குல சம்பளம் வாங்குவான். ஆண்டு தசமபாகம் கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. தசமபாகம் எவ்வளவு? 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 1 ரூபா, 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு, லட்சம் ரூபாய்க்கு, 10 லட்சத்துக்கு, கோடிக்கு, 1 கோடிக்கு 10 லட்சம். அப்போ கொடுக்கணும் இல்லையா? இப்போ லட்சக்கணக்குல சம்பளம் வருமோ, 5 ரூபா சம்பளம் ஆகும்போது என்ன செஞ்சிருவான்? 50 பைசா கொடுத்துருவான். 10 ரூபா வரும் பொழுது 1 ரூபா கொடுத்துருவான். ஆனா லட்சங்கள்னு வரும் பொழுது சில ஆயிரங்களை கொடுப்பான். 1 லட்சம் வருதுன்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும். 10 லட்சம் ரூபா வருதுன்னா 1 லட்சம் கொடுக்கணும். ஏய் அப்பா, இவ்வளவு கொண்டு கொடுக்கவா? இவ்வளவு பணத்தை பாஸ்டர் பார்த்தாருன்னா இது வரைக்கும் அவர் என்ன செய்யல, 1000 ரூபாயே கண்ணுல பார்த்தது இல்ல. இந்த 1,00,000 ரூபாய பார்த்தாருன்னா மனுஷன் விழுந்து போயிடுவார். அதனால கொடுத்து நம்ம அவரை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் கசப்பான பலனை ஆண்டவர் கொடுக்கிறான். இப்ப யாரு கசப்பா இருக்கிறாங்க? கர்த்தர் வேலையடைத்து அவர்கள் வேலையடைத்த தோட்டமாக பாதுகாத்து அவர்களை எடுத்து உயர்ந்த பதவியில வைத்து அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கும் பொழுது இவர்கள் ஆண்டவருக்கு எப்படி பலன் கொடுக்கிறாங்க? கசப்பான பலனை கொடுக்கிறார். உற்சாகமா கொடுக்கறவங்க கர்த்தர் என்ன செய்யறாரா? பிரியமா இருக்கிறார். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தும் பொழுது, அப்பா கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து எடுத்து உயர்த்திருக்கிறார், நான் இன்னும் அதிகமாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். கோல்கட் நிறுவனம் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் அந்த கோல்கட் கம்பெனில போய் சின்ன வயசுல போய் வேலை செஞ்சார். மூட்டை சாக்கில தூக்கி ஒவ்வொரு கடையா கொண்டு போட்டவர். அந்த ஒரு காலத்தை அவர் போட்டு அதுல சேல்ஸ்மேன் ஆகி அதுல கொஞ்சம் வருமானம் வரும்பொழுது திடீர்னு அந்த கம்பெனி இழுத்து மூட வச்சுட்டாங்க. இழுத்து மூடும் பொழுது ஓனர்கிட்ட போய் கேட்கறேன், ஏன் முதலாளி கம்பெனி நல்லதானே ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் இழுத்து மூடுங்க? இல்லப்பா, என்னால் நடத்த முடியல, எனக்கு பல ஆயிரம் கடன்கள் இருக்கிறது, அதனால எல்லாம் முடியலன்னு சொல்லுவேன். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க முதலாளி, அந்த கம்பெனி எனக்கு கொடுங்க, நான் நடத்தி ரன் பண்ணி பாக்குறேன், ஆண்டவரை நீ ஆசீர்வதிச்சாருன்னா நான் உங்களுக்கு அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்றேன், உங்களுக்கு அதுக்குரிய பணத்தை கொடுத்து கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆனா இந்த மனுஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா? 10 ரூபா நமக்கு கிடைச்ச 1 ரூபா கிடைச்சதுல 10 பைசா அப்படின்னு சொல்லி ஒழுங்கா தசமமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். அவர்கிட்ட சொன்னாரா, ஆண்டவரை இந்த தசமமாக நான் கொடுக்குறேன், என்னை நீ ஆசீர்வதிப்புன்னு சொல்லியிருக்கிறீங்களா, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப ஏழ்மையான அவங்க அம்மா பக்கத்து வீட்டுல 10 பாத்திரம் வேலைக்கு சாப்பாடு கொடுக்குற அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல வந்த மனுஷன் அப்படியே சின்ன வயசுல இருந்து 7-8 வயசுல இருந்து இந்த வேலையை செய்து இப்போ ஒரு சேல்ஸ்மேனா வந்த பிறப்பா கம்பெனி இழுத்து மூட வரும் பொழுது கம்பெனில ஓனர்கிட்ட பேசி, அப்படியாப்பா என்னாலும் நடத்த முடியல, உன்னால முடிஞ்சா நடத்து, நீ நல்லா வந்துட்டானே என் கடன் அடான்னு சொல்லி அந்த முதலாளி சொல்லியிருக்கேன், சரின்னு சொல்லி ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே என்னுடைய தசமபாகம் 10ல் ஒன்று நான் கண்டிப்பா என்ன செய்வேன், தந்துருவேன், நீ என்னை இடங்கொள்ளாம மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறல்லவா, தசமபாகங்களை கொண்டு வந்தா ஆசீர்விப்புன்னு சொன்னீங்கன்னா நீ ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர் கேட்டாராம். கர்த்தரை ஆசீர்வதித்து காலங்கள் போக 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 என்னாச்சு, அந்த இங்கிலாந்து மாத்திரமல்ல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியானது, பவுடராக ஏற்றுமதியானது. அப்புறம் அது வெளிநாட்டுகளை ஏற்றுமதி ஆகும்போது என்ன செஞ்சாலும் தெரியுமா, ஐயப்பா நம்ம நாட்டிலேயே விற்குமான்னு நினைச்சு இழுத்து மூட நிலையில இருக்கும்போது வெளிநாட்டுல ஏற்றுமதி பண்றோமேன்னு சொல்லிட்டு 10ல் 1 தான் ஆண்டவர் கொடுக்கணுமா, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, விசாலமா ஆசீர்வதிருக்கேன், ஏன்
10ல் 2 கொடுக்கூடாதுன்னு சொல்லி 2 கொடுக்க ஆரம்பிச்சார். அப்புறம் நாடுகள் விரிவடைய அநேக வெளிநாடுகள் விரிவடைய என்ன செஞ்சாரு அவரு, அந்தந்த நாடுகள்ல போய் கம்பெனிகள் ஆரம்பிச்சு அங்கங்க தயார் பண்ணி விற்க ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சாருன்னா 10ல் 2 கொடுக்குறேன்னு நான் 3 கொடுப்பேன், 4 கொடுப்பேன், 5 கொடுப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, தசமபாகத்தை பெருக்கிக்கிட்டே போனார். அப்போ பேஸ்ட் எல்லாம் வந்துச்சு, பல குவாலிட்டியில பல இதுல பேஸ்ட் போட ஆரம்பிச்சதுன்னா இப்போ அவருடைய நிலைமை என்ன தெரியுமா, 10ல் 9 கொடுக்காருன்னு கேள்வி. இப்போ என்னன்னா 10ல் 10 ஆண்டவருக்காக கொடுத்துட்றாங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்கு அங்க பிரிச்சு மிஷினரி ஊழியத்தை கொடுத்து விட்டு அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கும் அந்த நிறுவனத்திற்கு ஜனங்கள் சம்பளம் இதுமாக கொடுப்பதற்கும் வச்சுக்கிட்டு மற்ற அவருக்குன்னு ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லாம் ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். அப்போ அந்த நிறுவனம் ஆசிரிக்கப்படுறது உலகமாக இன்னைக்கு நம்ம எல்லாம் அதை தான் யூஸ் பண்றோம். அப்படிதான் ஆசிரிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நன்மைகள். ஆனால் அநேகர் என்ன செய்யறார்கள், கர்த்தர்கள் ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், அவர்கள் மேன்மையாக வைக்கிறார். மேன்மையாக வைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய, கசப்பான பழத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பாருங்க. 2வது வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் ஏசாயா. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி அதில் நற்குல திராட்சைகளை நாட்டு அதுல ஆலைகளையும் உண்டு பண்ணி எல்லாம் செய்து விட்டு நல்ல பலனை தரும் என்று காத்திருந்தா அதுவோ கசப்பான பலனை கொடுக்கும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக இந்த காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறவராக இருக்கிறார். அப்போ தன்னிடத்தில் மழை பெய்கிற மழையே, தன்னிடத்தில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் செய்ய பலனை கொடுக்கிற நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, நாம் நிலமாக இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வருகிறது. கர்த்தராக இறைவன் அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் விதைக்கும் போது அதுக்கேற்ற பலனை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவன் விரும்புவதற்கேற்ற பலனை கொடுக்கிற நிலமாகி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா என்ன செய்வாரா, மகிமைப்பட ரொம்ப சந்தோஷப்படுவாராம். பிதாவாகி தேவன் மிகுந்த சந்தோஷப்படலாம். மிகுந்த கனிகளை கொடுப்பதனால ஆண்டவர் மகிமைப்படுகிறார், ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஆண்டவர் நம்ம குறித்து குதூகலித்து அதிகமான சந்தோஷப்பட்டால் நாம் மிகுந்த பாக்கியவான்களாக இருக்கிறோம். வாசிங்க. இயேசு சொல்லுகிறார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். பிதா மகிமைப்பட்டுட்டா போதும்பா, எனக்கும் நீங்க சீசராயிருப்பீர்கள். சந்தோஷமாக சொல்லுகிற. வாசிங்க. சோதரம் தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல் நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள் என்று ஆண்டவரே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிதாவாகி இறைவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். பிதாவாகி தேவன் மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைந்து பூரிப்பாக நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படி சந்தோஷப்பட வேண்டுமானால் அவர் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நல்ல நிலமாக நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 6:8 வாசிங்க. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாதுன்னு என்ன, முள் புதர் இருக்குன்னா என்ன செய்வோம், அந்த இடத்த, காடு இருக்குது,
முள்ளு புதரு, முள்ளு செடி எல்லாம் நிலைஞ்சு அப்படியே புதர் மாதிரி இருக்குது. அந்த இடத்த நம்ம என்ன செய்வோம்? தகாததாயும் போய் அவுட் சைடு இருக்குது பயன்படுத்துவோம். தகாததாயும் ஆமா, அதுல எல்லா விதமான திருட்டுத்தனமான ஆட்கள் போய் அங்க இருக்கிறதும், பல விதமான காரியங்கள் வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கும் சபிக்கப்படத்தக்க எதுவா இருக்கிறது. அது லாஸ்ட் அந்த புதர்லாம் என்ன செய்வாங்க? எப்பா இங்க வந்து நிறைய ஒரு தப்பா இருந்துட்டு போறாங்கப்பா, தண்ணி அடிக்கிறவங்க வாரம், தப்பான காரியங்களை செய்யறவங்க வாரம், புதர்ல போய் நம்மளாம பண்ணிட்டு இருக்காங்க. அதை வெட்டி போடுங்கடா, அத என்ன செய்யுங்க? எரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லுது போல சுட்டரிக்கப்படுவதன் முடிவா இருக்கிறது. நாம் தகாத விதமாய் நாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்வோமானால் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறது. அதனால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமா? 7ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்து மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் செய்வதற்கு ஏற்ற பலனை பயிரின் முளைப்புக்கு நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தேவன் மிகுந்த மகிமைப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை ஆண்டவர் நம்ம எப்படி பக்குவப்படுத்துகிறாரோ அப்ப அதற்கேற்ற பலனை முளைப்பித்து பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மில் தேவன் மகிமைப்படுவார். நாம் இயேசுக்கு சீஸ்தராக இருப்போம். அவர் வருகையில நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புகிறார் நல்ல நிலமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பலனை நாம் கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியே இருந்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தை மனதில் ஜெபிக்கிறான் யாரும்